லவ்வி கேஸ் ரீசெண்டா குளச்சலுக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரக்கூடிய வழியில நம்ம ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருந்தோம். டிராவல் பண்ணி வந்தது ரொம்பவே டயர்டாட்டு இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட டிராவல் பண்ணி வந்தது ரொம்பவே டயர்டாட்டு இருக்கல, இங்க ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். நம்ம ஃப்ரெண்டு கையை காமிச்சு இந்த ஹோட்டல் எல்லாமே சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கடைக்கு நேம் வேற சிஆர்எஸ் ஹோட்டல்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அப்புறம் சாப்பிட போகலாம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து கடைக்கே வந்துட்டோம். வழக்கம் போல வாழையிலே நல்லா கழுவி முடிச்ச அப்புறம் என்னதெல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா கொத்து புரோட்டா, இடியப்ப கொத்து இப்படி சொல்லி எல்லாமே ஆர்டர் பண்ணிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு இடியப்ப கொத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் உண்மையிலே ஜம்முன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னொருத்தன் கொத்து புரோட்டாவை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சும்மா தரமாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு சப்பாத்தி கூட பீஃப் தான் வாங்கியிருந்தேன். பீஃப் துண்டுல வர நிறையவே போட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் சும்மா பங்கமாட்டு இருந்துச்சு. பீஃப் துண்டுல வர ரொம்பவே சாப்பிட்டே வந்துருந்துச்சு. இந்த பக்கோடா டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமாட்டு இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை மக்களே. நம்ம ஃப்ரெண்டு புரோட்டா கூட 2 சால்னா ஊத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு கொத்து கோழி தான் வாங்கியிருந்தேன். அதை சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா பொளிச்சு மாத்திட்டு கடைசியாட்டு செட்டு ஆம்லெட் எல்லாமே வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே தவிட பறக்கி விட்டுட்டு நம்ம ஐடியா பார்த்துட்டு போறவங்களுக்கு 25% ஆஃபர் வேற கொடுக்குறாங்க. கடை கரெக்டா நம்ம அம்மாண்டி வேலையில தான் மக்களே இருக்கு. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.